முதலமைச்சர் சொன்ன பதில் எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார். எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் என்ற பதிலில் தான் சொன்னார். அவர் பதிலை நான் குறை சொல்லலை, ஆனால் காலந்தாழ்த்தப்படுகிறது. இப்போ மாநில அரசு நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. ஏன் மாநில அரசை எடுக்கலாமே? நடுவண் அரசு நாங்கள் எடுக்க போவதில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டே சொல்லிட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? எடுக்க போவதில்லை. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அங்கே இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 90 லட்சம் குடும்பங்கள் நலிந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை பீகார் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அப்போ இதில் என்ன தெரியுது? நலிந்த நிலையில் இருப்பவர்களை மேம்படுத்துவதாகவே பார்க்க முடிகிறது. அதை தான் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறோம். இப்போ குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர், அவர் ஒவ்வொரு ஜாதிக்கும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள ஜாதிகளுக்கு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாரியத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது, ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளோ நிதி என்று. ஆகவே தான் இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தலையை எண்ணுவதற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜாதியும் முன்னேற்றுவதற்கு என்பதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இது சமூக நீதியினுடைய மிக முக்கியமான. அப்படி இந்த பொருளாதாரத்தை அறிவது என்பதோடு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. மிக பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர்கள், பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர்களில் அருந்ததியர்கள், எல்லாருக்கும் சேர்த்து பழங்குடியினர் எல்லாத்துக்கும் சேர்த்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற நிலையில தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குது. அப்படி 9வது அட்டவணையில் பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்போ அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை தக்க வைத்து கொள்வதற்கு, பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்தி ஆகணும். அப்போ தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உரிய வகையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, 69 விழுக்காட்டை பாதுகாக்கிறோம் என்ற நிலையை எட்ட முடியும். அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் எப்படி பாதுகாக்க முடியும்? இது சமூக நீதி பிரச்சனை தானே, ஜாதி பிரச்சனை இல்லையே. ஆகவே தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதை பாதுகாப்பதற்கும் ஒவ்வொரு சாதியில் இருக்கிற நலிந்தவர்களை மேம்படுத்துவதற்கான மிக முக்கிய காரணம் தான் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதோட இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. இது முக்கியமானது. கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து பேசி அரசாணை வெளியிட்டார், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தார், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பையும் பெற்றார். அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு காலதாமதமாகிறது. அதனால தான் அந்த காலதாமதம் கூடாது, உடனடியாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம். பதில் சொன்னாங்க. அப்போ எல்லாம் நடந்துச்சு, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே. காலந்தாழ்த்துவது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு என்பது ஒரு ஜாதி பிரச்சனை இல்லை, இது சமூக நீதியினுடைய பிரச்சனை, இடஒதுக்கீட்டில் முக்கியமான பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்போ குடிசை வீடுகள் கணக்கெடுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 8 லட்சம் குடிசை வீடுகள் அரசு கணக்கெடுத்திருக்கிறது. அந்த 8 லட்சம் குடிசை வீடுகளில் 71% குடிசை வீடுகளில் வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள், வட மாவட்டங்களில் வாழக்கூடியவர்கள். அதோட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாழக்கூடிய வட மாவட்டங்கள். இதோட இன்னைக்கு தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் நிலை 1, நிலை 2, குரூப் 1, குரூப் 2 இதில் தேர்ச்சி பெறாங்க. இவங்க தான் நிலை 1ல் குரூப் 1ல் தேர்ச்சி பெறால் சப் கலெக்டர், டிஎஸ்பி, இவங்க தான் எஸ்பியாக கலெக்டராக மேலே வர முடியும். இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக மிக பின்தங்கிய நிலை. ஒரே ஒரு செயலாளர் தான் வன்னியரில் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள்,
அப்போ இந்த பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் மக்கள் முன்னேறாமல் எப்படி தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக கருத முடியும்? ஆகவே நாங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த வன்னியர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இது சாதி பிரச்சனையாக பார்க்காமல் அடித்தட்டில் இருக்கிற மக்களை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு திட்டமாக பார்க்கணும். இதே மாதிரி தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெருமைக்குரிய நாடார், கொங்கு வேளாள கவுண்டர், நாயுடு, செட்டியார், முதலியார், பிள்ளைமார், முக்குளத்தூர், தேவர், யாதவர், இன்றைக்கி வேட்டுவ கவுண்டர், இப்படி எல்லா ஜாதிகளுக்குமான இடஒதுக்கீடு சரியாக போய் சேரணும். இப்போ பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 30, இஸ்லாமியர்களுக்கு 3 போனால் 26 இருக்குது. 26 ஏன் ஒரே தொகுப்பாக வச்சுருக்கிறீங்க? தொகுப்பு முறை இடஒதுக்கீடு பல தொகுப்பாக 26.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எல்லா சமுதாயத்திற்கும் உரிய வகையில் பகிர்ந்து கொடுக்குன்னு கேட்குறோம். இது கேரளாவில் இருக்குது. கேரளாவில் ஈழவர் ஒரு பெரிய சமுதாயம், தனி இடஒதுக்கீடு இருக்குது. ஈழவர்களுக்கு 14 விழுக்காடு, லத்தீன் கிறிஸ்தவர்களுக்கு 12 விழுக்காடு. இன்றைக்கி விஸ்வகர்மா அந்த பெருமக்களுக்கு 2 விழுக்காடு, நாடார் சமுதாயம் தனி இடஒதுக்கீடு 2 விழுக்காடு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராட்டா சமுதாயத்துக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து இருக்குது. மத்திய அரசு கூட முன்னேறிய பிரிவில் நலிந்த பிரிவினர்னு சொல்லி கணக்கு எடுக்காமலே வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி சமூக நீதிக்கு எங்கெங்கெல்லாம் சிக்கல் வருதோ, சமூக நிலையில் அடித்தட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு ஒரு சிறப்பு நேர்வாக சிறப்பு திட்டமாக கருதி அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவது தான் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதை கடந்த அரசு சட்டமாக்கியது, இந்த அரசு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தது. ஆனால் காலதாமதமாகிட்டு எங்கள் பிரச்சனையெல்லாம் இந்த அரசு நடவடிக்கையில் காலதாமதமாகிவிட்டது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற அதிர்ச்சியும் வேதனையும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அமைச்சர் பேசையில் கூட சொன்னார், நம்ம 10.5 வன்னியர் கேட்குறோம். ஆனால் வன்னியர்கள் ஏற்கனவே துணை ஆட்சியர் மாதிரியான பதவிகளில் கிட்டத்தட்ட 11.5 இருக்காங்க, 12% மேலே இருக்காங்க. இப்போ பாமக கேட்குற மாதிரி 10.5 கொடுத்தா வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அது குறைத்து விடும்னு பிற்படுத்தப்பட்டவர் அமைச்சர் முறையாக தெரியாமல் அறியாமல் சொல்கிறாரு. நாங்கள் கேட்குறது எல்லாம் சரியான கணக்குப்படி 10.5 விழுக்காடு. இன்னும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்தோம்னா மக்கள் தொகை எண்ணிக்கையும் தெரியும், அதில் நலிஞ்சிருக்கிற நிலைமையும் தெரியும், வன்னியர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லம்பாடின்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த லம்பாடி சமுதாயம் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் பட்டியல் இனத்தில் எஸ்சி பட்டியலில் இருக்குது, ஆந்திராவில் அந்த பட்டியலில் இருக்குது, மராட்டியத்தில் எஸ்சி பட்டியலில் இருக்குது, இங்கே பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்குது. அப்போ எப்படி அந்த சமுதாயம் முன்னேற முடியும்? நீங்கள் நினச்சிப்போ, நீங்கள் லம்பாடியின சமுதாயம் உங்களுக்கு தெரியும். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி பல மாவட்டங்களில் இருக்கிறாங்க. இப்படி பல மாவட்டங்களில் பல்வேறு சமுதாயங்கள் அடித்தட்டில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி கொள்கை. அதுதான் ஆந்திராவில் கூட நாங்கள் சொன்னான்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வாரியம் அமைச்சிருக்கிறாங்க, ஒரு ஜாதிக்கு அந்த வாரியத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது முன்னேற்றம். அதனால தான் நானுடைய ஊடக நண்பர்களை பணியோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதும் இது சாதி பிரச்சனையாக பார்க்காமல் சமூகத்தை அடித்தட்டில் இருப்பவர்களை மேம்படுத்துவதற்கான பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை என்ற அந்த நோக்கில் நீங்களும் பார்க்க வேண்டும். இந்த செய்தியை நாட்டுக்கும் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கி அதை எடுக்காததுனால தான் நாங்கள் வெளிநடப்பு பாமக நேற்றும் இதே சட்டசபையில் பேசுகிறீங்க. இன்றைக்கி தனிநபர் தீர்மானம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, முடியாத நிலையிலையும் நீங்கள் பேசுகிறீங்க. அவை ஒரு 5 நிமிடம் அமளியாகுது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதிலளிக்கிறார், நாங்கள் உங்களோட கோரிக்கையை நாங்கள் ஏற்று தான் இருக்கோம், நாங்கள் எதிர்க்கலாம் இல்லை, உங்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக தான் இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் திரும்பி இதே பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க முடியாதுன்னு முதலமைச்சர் உள்ள பேசுகிறார். அதாவது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதலமைச்சர் சொன்ன பதில் எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார். எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் என்ற பதிலில் தான் சொன்னார். அவர் பதிலை நான் குறை சொல்லலை, ஆனால் காலந்தாழ்த்தப்படுகிறது. இப்போது மாநில அரசு நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. ஏன் மாநில அரசு எடுக்கலாமே? நடுவண் அரசு நாங்கள் எடுக்கப் போவதில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டே சொல்லிட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன?
எடுக்க போவதில்லை. அப்புறம் மற்ற மாநிலத்தில் எடுத்துருக்குறாங்களே, அப்போ தமிழ்நாடு எடுக்கல தானே. இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதியின் தொட்டில், சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோமில்ல. அப்போ தமிழ்நாட்டில் தானே முதல்ல எடுத்துருக்கணும். ஏன் எடுக்கலை? இதுதான் பெரிய கேள்வி. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு உள்ளாட்சி அமைப்பை ஊராட்சி மன்ற தலைவரோ நகராட்சியோ பேரூராட்சி கூட எடுக்கலாம். இதுக்கு செலவு அதிகமில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்கார். அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியும் ஒரு ஊராட்சி, ஒரு வருவாய் கிராமத்தில் என்னென்ன சாதி இருக்குது, எவ்வளோ மக்கள் தொகை, உடனே எடுத்துடலாம். எத்தனை குடும்பங்கள்னு அதை ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே எடுத்துடலாம். அதை மறு ஆய்வு செய்வதுக்கு சரியாக இருக்காதுன்னு பார்க்குறதுக்கு இன்னொரு குழு, ஒரு ஆசிரியர் தலைமையிலே யாராவது ஒரு குழு போட்டால் அவங்க போய் ஒரு வாரத்தில் பார்த்துருவாங்க. அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதம் இல்லை. நான் சொல்ல போகிறேன், நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா இதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2 மாதத்தில் கணக்கு எடுத்தாங்க. அதாவது மத்திய அரசு எடுக்கணும்னு போனால் காலம் தாழ்த்த கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ 10 இல்லை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் காரியம் நடக்கலையே. இல்லை, காரியம் நடக்காமல் காலம் தாழ்த்தப்படுவதனால தான் நாங்கள் வெளிநடப்போம். இப்போ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர். அதெல்லாம் நாங்கள் மறுக்கவே இல்லை. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்பை பெற்றார். 10.5 விழுக்காடு நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார். அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் நடைமுறைக்கு வரலையே, காலதாமதம் ஏற்படுது. அதுக்காக தான் அந்த பிரச்சனையை நான் கிளப்புறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம பெரியார் மன்னன் சொல்றோம். ஆனா சாதி ஒழிக்காம சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஊக்குவிக்கப்படுறாங்க. நீங்கள் இன்னொன்று நண்பர் நல்ல கேள்வி கேட்டார். இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுனால சாதி பிரச்சனையை பேசுவது, சாதி பிரச்சனையை தூண்டுவதற்காக அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா சாதிக்கும் உரிய முக்கியத்துவம், உரிய வாழ்வுரிமை வேண்டும் என்பது தான். வாழ்வாதாரத்திற்கு உரிமை வேண்டும். இப்போ நாங்கள் பாமக சொல்கிறது கூட சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துங்க, எல்லா சாதிக்கும் சரியான இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். இது ஜாதி பிரச்சனை கிளப்புவதற்காக அல்ல. ஜாதிகள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுவது வலியுறுத்துகிறோம். சமநிலை. நீங்கள் ஒரு ஜாதிக்கு இன்னொரு நான் பேர் பாமக ஆரம்பத்தில் சொல்கிறோம், ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சண்டை சச்சரவு கூடாது, ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது, ஜாதிகள் மத்தியில் மதத்தின் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படும், சகோதர நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பது தான் பாமகவினுடைய நோக்கம். சார், நன்றி.